தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேசிடலான்னு நினைக்கிறேன். ஸோ how many people want to தமிழில், எவ்வளோ பேர் இங்கிலீஷில்? தமிழ். ஓகே ஓகே, I'll mix it both. So thank you and I won't bore you for long. ஸோ நம்ம ஒரு we'll make a deal. உங்களுக்கு எங்கெல்லாம் தமிழ் வேணுமோ கை தூக்குங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஏன்னா கேரளாலேருந்து நம்ம சகோதர சகோதரிகள்லாம் வந்திருக்காங்களாம், நார்த் இந்தியன் சில பேர் இருக்காங்களாம். ஸோ ப்ரைமர்லி இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு எங்கேயாவது புரியல, யாராவது ஒருத்தர் கை தூக்கினா கூட நான் தமிழில் திரும்பி நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம், 20 to 25 minutes I will speak. I will try to tell you what little I know about entrepreneurship, and then I'll take questions so that it can be of use to you. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நான் பேசுகிறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போர் அடிக்க முடியாதோ அவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேள்வி பதில் சொல்லலாம். இந்த கேள்விகள் நீங்கள் கேட்கறதுல தான் உங்களுக்கு என்ன சந்தேகம், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். ஸோ we will do both. இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, entrepreneurship அப்படின்னு. So there's a word in English called entrepreneur or entrepreneurship. And today it is a very popular thing to be an entrepreneur or to do entrepreneurship. When I passed out in 1989, being in business or being an entrepreneur was a dirty word. So only those who didn't get jobs would become an entrepreneur. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு. ஆண்டர்ப்ரனருங்கிறவர் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறவர் தான் ஆண்டர்ப்ரனர். இன்றைக்கி இது ரொம்ப பாப்புலர் வேர்ல்டு. ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் எல்லாரும் பேசுகிற வேர்டு இது. ஆனால் 1989 நான் பாஸ் அவுட் பண்ணுறச்ச இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான, ரொம்ப பிரபலமான வார்த்தை கிடையாது. அன்றைக்கெலாம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இப்படி மேலேயும் கீழையும் பார்ப்பாங்க. The year 1991 was the watershed year in India when everything changed. It was a year when Manmohan Singh became finance minister. So India became free. It broke from its socialist past and people were allowed to take risks. I am told this university started in 1987, just before that period. 1991 இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட் இயர். 91 தான் நம்மளோட சோஷியலிஸ்ட் பாஸ்ட்லேருந்து நம்ம உடஞ்சி ஒரு ஓப்பன் சொசைட்டி, ஓப்பன் எக்கனாமிக் சொசைட்டியாக நம்ம வெளில வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் திறந்து விட்டது. இன்றைக்கி உங்களுக்கு வேணுங்கிற வேலை கிடைக்கலன்னு நான் சொல்லலாமே தவிர, வேலைன்னு ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். தட் இஸ், இன் தோஸ் டேஸ் தேர் வாஸ் நோ coming up to college and recruiting. We had to struggle to find a job. Today you don't struggle to find a job. You don't find the job that you want, you desire. If you are willing to do any job, you will get up a salary of 15 to 20,000. The problem is you don't want to do that job. There is underemployment, there is no unemployment, at least in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி நீங்கள் ஸ்கில்டாக இருந்து ஒரு வேலைன்னு வேணும்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் எனக்கு இந்த வேலை வேணும்னா தான் கிடைக்காது. அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டே தவிர அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கிடையாது. எங்கள் டைம்லலாம் அது மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டுடே மோஸ்ட் கிட்ஸ் வாண்ட் டு ஸ்டார்ட் அப் ஃப்ரம் காலேஜ் அண்ட் பிகம் entrepreneurs. But there is a lot of myth in that. People say that to become an entrepreneur you should have a lot of money, you need money backing. That's the biggest myth. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கை பாஸ் அவுட் ஆன அப்புறம் நீங்களே ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இன்றைக்கி சொசைட்டி அதை ஏற்றுக்கும். சொசைட்டி ஒரு ஃபெயிலியரை ஏற்றுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் தோற்றீங்கன்னா அதை ஏற்றுக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மித் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பணம் இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிற ஒரு மித் இருக்கும். அது தவறு. இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங் டு அஸ்யூம் தட் யூ நீட் கேபிட்டல். All the great companies of the world today
started with zero capital, and most of them were college dropouts. The two large companies which dominate your IT space today, which everybody talks about, Apple and Microsoft, started with zero capital. The original company which started the IT revolution and made Bay Area in San Francisco what it is today is Hewlett and Packard, HP, also started with zero capital. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளும் இன்னைக்கு ஐடியை டாமினேட் பண்ணி கூட இருக்கிற ரெண்டு கம்பெனி, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ரெண்டுமே பணம் இல்லாமல் காலேஜில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படித்து அவங்க அப்பா அம்மா கராஜில் ஆரம்பிச்சது தான் ஆப்பிளும் சரி மைக்ரோசாஃப்டும் சரி. இந்த ஸ்டார்ட் அப் வேவை ஸ்டார்ட் பண்ண முதல் கம்பெனி ஹியூவர்ட் அண்ட் பேக்கார்டுங்கிற கம்பெனி, ஹெச்பி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பில் ஹியூவர்ட் அண்ட் டேவிட் பேக்கார்ட் அப்படிங்கிறவங்க ஆரம்பித்த கம்பெனி, அதுவும் அவங்க வீட்டு கராஜில் ஆரம்பிச்சது. இன் அமெரிக்கா, இன் பாலோ ஆல்டோ, இன் கலிஃபோர்னியா, the original spot where HP started is marked and kept as a heritage center. That is the place where startup culture started in the world. அமெரிக்காவில் பால் ஆல்டோங்கிற இடத்துல இந்த ஹெச்பி ஆரம்பித்த இடத்த ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியமாக வச்சுருக்காங்க. அங்கே தான் உலகத்தில் மார்க் பண்ணியிருக்காங்க தட் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படிங்கிறது அங்கே ஆரம்பிச்சது. அதனால் உங்கள்கிட்ட யாராவது பணம் இருந்தால் தான் கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக அது உண்மையே கிடையாது. அப்போது இவ்வளோ பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் இல்லை, அப்படி இல்லை சார், இந்தியாவில் ஒரு கம்பெனி பணம் இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும்னு சொன்னாங்களோ நம்பாதீங்க. இந்தியாவில் பிரபலமான முதல் ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்ஃபோசிஸ். அதுவும் பணமே இல்லாமல் அமைக்கப்பட்ட கம்பெனி தான். 7 பேர் பட்னி கம்ப்யூட்டர்ஸ் விட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டில் பூனாவில் ஆரம்பித்த கம்பெனி தான் இன்ஃபோசிஸ். பீப்புள் வில் டெல் யூ இட் இஸ் பாசிபிள் இன் அமெரிக்கா அண்ட் நாட் பாசிபிள் இன் இந்தியா. டோன்ட் பிலீவ் them. India's largest well-known company, not the largest, but the most well-known startup company is Infosys. Today, it employs more than 1 lakh of people. It also started with zero capital. 7 people left Patni Computers and in a flat in Pune started Infosys in 1980s. So, பணங்கிறது முக்கியமே கிடையாது. பணம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள் தான் இன்றைக்கி உலகத்தை ஆள்றோம். நீங்கள் ஃபேஸ்புக்காக எடுத்துக்கலாம், இல்லை இப்போ இருக்கிற டெஸ்லாவாக எடுத்துக்கலாம், பேபாலாக எடுத்துக்கலாம், என்ன கம்பெனியாக வேணால் இருக்கலாம். So all the companies in the world today which dominate, PayPal, Tesla, Facebook, Twitter, all this started with zero capital. இதுக்கு நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிளியராக என்ன புரிய வைக்கிறேன்னா, கேபிட்டல் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்கிறது ஒரு மித், ஒரு ஏமாத்து வேலை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏமாற்றிக்கிறது, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. The fact that money is required to start a business is not true. It is only a myth, and only those who want to fool themselves believe that they need money to start a business. அப்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன போகணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். Now let me look into what is required to start a business. First, you need an idea. Without an idea, you cannot do anything. Idea is the most important thing in a startup or any venture you do in life. You first need an idea. In fact, in 1991, July 24th, when Manmohan Singh spoke in Parliament, he spoke for your generation. Most of you were not born here today. He said, nobody can stop an idea whose time has come. May I present to this august house that India will take her rightful place in the Committee of World Nations is one such idea. அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு ஐடியா தேவை. ஒரு ஐடியா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்ததே
இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. சில பேர் முக்கால்வாசி பேர் இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு வரல, 12th பாஸ் பண்ணிட்டீங்க, அப்பா அம்மா ஏதோ படிக்கணும்னு சொன்னாங்க, இன்ஜினியரிங் படின்னு சொன்னாங்க, அதுக்காக இன்ஜினியரிங் வந்துட்டீங்க. இது உங்கள் ஐடியாவாக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தேவை ஒரு ஐடியா. 1991 ஜூலை 24 பட்ஜெட்டில், முதல் பட்ஜெட், வேறு எல்லாத்தையும் தலையெழுத்தையும் மாற்றின பட்ஜெட்டில் இதையே தான் மன்மோகன் சிங் சொன்னார். விக்டர் ஹியூகோவை கோட் பண்ணார். நான் கோட் பண்ணது முன்னாடி விக்டர் ஹியூகோ, என் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம். ஒரு ஐடியாவுக்கு நேரம் வந்துருச்சுன்னா அந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் அந்த ஐடியாவை நிறுத்த முடியாது. இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ஆகுங்கிறது இது மாதிரி ஒரு ஐடியான்னு இந்த பார்லிமெண்ட்டில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆல்மோஸ்ட் 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் கழிச்சு அந்த ஐடியா உண்மையாயிடுச்சு. அதனால் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் இந்தியாவை மாற்றினதே ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது தான். அதே மாதிரி 46லையும் 47லையும் நம்ம கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு ஐடியானால தான் வந்தது. அதனால் ஐடியாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிறவன் மார்க்கெட்டில் ஒரு கேப் இருக்கணும். தட் இஸ், ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற கேப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஐடியா. An entrepreneur is a person who identifies a gap and a need in society. அந்த நீட் இன் சொசைட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். நான் 37-38 வயசில் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ என் வயசு 55. 47-48 வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் ஜாலியாக தான் இருந்தேன். ரிட்டையர்டாக ஒரு 9 வருஷம். யூடியூப்பில் என் நெவ்யூ 16 வயசு, அப்பா அவனுக்கு 14 வயசு நெவ்யூ சொன்னபோது எக்கனாமிக்ஸில் தமிழில் ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னது இன்றைக்கி மணி பேஜ் சேனலாக மாறிடுச்சு. எனி ஐடியா இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஐடென்டிஃபை எ வயபிள் கேப் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்டில் ஒரு வயபிள் கேப்பை வயபிள்னா ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். அதை நீங்கள் பிஸ்னஸாக மாற்றக்கூடிய கேப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு ஆண்டர்ப்ரனரோட முதல் டியூட்டி. அப்போ 14 வயசு இருந்த என் நெவ்யூ சொன்னது, தமிழில் எக்கனாமிக்ஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் இல்லைன்னு சுட்டி காட்டினார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் மணி பேஜ். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 9 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஊரில் எங்கே போனாலும் எங்களை தெரியறதுனா அது ஒரு ஐடியாவிலேருந்து ஆரம்பிச்சுது. அதனால் இதுதான் ஐடியா. ஃபஸ்ட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது, லீன் ஸ்டார்ட் அப்னு. தேர் இஸ் அ புக் கால்ட் லீன் ஸ்டார்ட் அப். இஃப் யூ கோ டேக் அ லுக் அட் தட் புக், தி ஐடியா ஆஃப் தி புக் இஸ் வெரி சிம்பிள். இட் வில் டெல் யூ. முதல்ல ஒரு ஐடியா, அந்த ஐடியாவிலேருந்து ஒரு ப்ரோடைப் பில்டு பண்ணுறது, அந்த ப்ரோடைப்பை ப்ராடக்டாக மாற்றுறது, அந்த ப்ராடக்டோட சக்ஸஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு மெஷர் பண்ணணும், அந்த மெஷர்மெண்ட்லேருந்து வந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும், அந்த டேட்டாலேருந்து நீங்கள் கற்றுக்கணும், திரும்பி ஐடியா கிட்ட ஐடியேட் பண்ணணும். ஸோ தி சர்க்கிள் இஸ் வெரி சிம்பிள். யூ ஸ்டார்ட் வித் அன் ஐடியா, யூ பில்ட் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ், make it the most valuable service or the most valuable product, put it out in the market, measure it, take data out of it, learn from your mistakes and go back and ideate. So you go through several rounds of this circle, back and forth till you have a refined product or a service. ஒரு கேப் ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ராடக்டாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம். இந்த ஐடியாவும் சர்வீஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஐடியாவை நீங்கள் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ பில்ட் பண்ணணும். அது இட் ஹேஸ் டு பிகம் தி மோஸ்ட் வயபிள் ப்ராடக்ட். அந்த மோஸ்ட் வயபிள் ப்ராடக்டோ சர்வீஸையோ மார்க்கெட்டில் இறக்கி மக்களோட ரெஸ்பான்ஸை மெஷர் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட்லேருந்து வந்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கற்றுக்கலாம். நான் தப்பே பண்ணல, மார்க்கெட் தான் தப்புன்னா நம்ம தான் ப்ராப்ளம். எப்போதுமே நம்ம தான் தப்புங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து திரும்பி ஐடியா பண்ணி திரும்பி அதை ரிஃபைன் பண்ணணும். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஃபேலபிள் அண்ட் ஐ எம் ஐ ஹியூமன். அதாவது எல்லா ஹியூமனும் ஃபேலபிள், எல்லா கடவுள் கூட ஃபேலபிள். கடவுளும் தவறு செய்வான், நம் மனுஷன் டெஃபினட்டாக தவறு செய்வான்.
நான் தவறேன்னு செய்ய மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் வழிக்கு விழறதுக்கு எடுக்கிற முதல் ஸ்டெப்பு. அதனால் ஒரு ஆண்டர்ப்ரனர் பெரிய பண்ணுற தப்பு, நான் எல்லாம் கரெக்டாக பண்ணேன், மார்க்கெட் தப்பாக பண்ணிடுச்சு, பேங்க் தப்பாக பண்ணிடுச்சு, என் எம்ப்ளாயி தப்பாக பண்ணிடுச்சாங்கிறது தவறு. An entrepreneur is a person who takes responsibility for all actions. ஒரு லீடருங்கிறவர், ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிறவர் உங்கள் ஆர்கனைசேஷனில் என்ன தவறு நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஃபஸ்ட்டு கிரேட் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்கள் கோஃபவுண்டரை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. நாராயணமூர்த்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது 6 கரெக்டான கோஃபவுண்டரை வச்சுருக்கிறது. இன்றைக்கி ட்ரபுள் ஆனோன்னு அந்த யங்கஸ்ட் கோஃபவுண்டராக இருக்கிற நந்தன் நிலக்கேணியை திரும்பி சேர்மனாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு கோஃபவுண்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாட்டாஸ் ஒரு பெரிய கம்பெனி. டிசிஎஸ் 1968 ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் கம்ப்யூட்டர்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே 2 யூனிவேக் கம்ப்யூட்டர்ஸை இம்போர்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க. இப்போ இந்தியாவில் யாருக்கும் என்னென்ன கம்ப்யூட்டர்னு தெரியாததுனால டாடா பவரில் இருந்த ஃபக்கீர் சந்த் கோலின்னு ஒருத்தரை எம்ஐடியிலேருந்து படிச்சுட்டு வந்திருந்தார், மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவரை பவர்லேருந்து கூப்பிட்டு வந்து இதுதான் 2 கம்ப்யூட்டர், இதை வச்சு நீ ஆரம்பினாங்க. ஃபக்கீர் சந்த் கோலிக்கும் கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி அது உலகத்திலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனிஸ். ஸோ நீங்கள் யார் உங்கள் கோஃபவுண்டராக பிக் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிங்கன்னா பின்னாடி சண்டை தான் வரும். நீங்கள் ஆப்பிளாக எடுத்துக்கோங்க, மைக்ரோசாஃப்டாக எடுத்துக்கோங்க, இல்லை எந்த கம்பெனி எடுத்தாலும் கிரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கும். பில் ஹியூவர்ட், டேவிட் பேக்கர்ட், ஹெச்பி, பில் கேட்ஸ், பால் ஆல்டன், மைக்ரோசாஃப்ட், ஜோ வெஸ்னியக், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள், ஆண்டி க்ரோ, மூர், இன்டெல். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் ஆண்டர்ப்ரனர்ஸுங்கிறது அட்லீஸ்ட் 2 ஸ்ட்ராங் ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்கள் ஃபவுண்டர் யாருங்கிறது. உங்கள் ஃபவுண்டர் யாருன்னே உங்களுக்கு தெரியல, கோஃபவுண்டர் கூட இருக்கிறவன் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுலேயே நீங்கள் வழிக்கு விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கோஃபவுண்டர் பிக் பண்ணுறச்ச ஒன்று உங்களுக்கு தெரியணும், உங்கள்கிட்ட சர்டன் ஸ்கில் செட்ஸ் இருக்கும், சர்டன் ஸ்கில் செட்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன ஸ்கில் செட்ஸ் இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை மேட்ச் பண்ணுறது தான் முதல் வேலை. அந்த முதல் வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா டெஃபினட்டாக உங்கள் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகிடும். 100 ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்கன்னா 99.5 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிடும். ஸோ ஃபெயிலியருக்கு ரெடியாக இல்லைன்னா நீங்கள் வரவே வராதீங்க. 1000ல் 5லேருந்து 10 ஸ்டார்ட் அப் சக்சீட் ஆச்சுன்னா பெரிய விஷயம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா 7-8 ஸ்டார்ட் அப் பார்த்து நீங்கள் ஆரம்பித்து ஃபெயில் ஆகிருக்கணும். 7-8 வாட்டி நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் வேர்ல்டுக்கே வராதிங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிற பேருக்கே வராதிங்க. சம்டைம்ஸ் ட்ரூத் இஸ் ப்ரூட்டல். அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது உங்களை மார்க்கெட்டில் இறக்கிடும், உண்மையாக காட்டும். சம்டைம்ஸ் அந்த உண்மையை நம்மளால் டைஜஸ்டே பண்ண முடியாது. அந்த உண்மையை டைஜஸ்ட் பண்ணுற திறமை இருந்தாவே நீங்கள் இங்கே வாங்க. 7லேருந்து 8 வாட்டி ஃபெயில் ஆனீங்கன்னா தான் ஒரு கம்பெனியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். மற்றவங்களோட ஃபெயிலியர்ஸ் நம்மளுக்கு தெரியாது, சக்ஸஸ் தான் தெரியும். We only remember those who are successful, not those who have failed. But it is important to study those who have failed if you want to succeed. வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அதை தான் நீங்கள் பாடமாக படிக்கிறீங்க. தோல்வி அடைஞ்சவங்களை மறந்து போய்ட்றீங்க. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா தோல்வி அடைங்கிறவங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் டெக்ஸ்டில் 2 மிருகங்களை வச்சு ஒன்று சொல்லுவாங்க. ஹெஜ் ஹாக் அப்படின்னு ஒன்று மிருகம், பார்க்கு பைன் நம்ம சொல்லுவோம், முள்ளு மந்திரின்னு சொல்லுவாங்க, பார்க்கு பைன் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் முள்ளாக இருக்கும். அது மாதிரி ஒரு அனிமல் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமல். இந்த ஹெஜ் ஹாக் தான் லாங் டைமில் சர்வைவ் ஆகும். ஃபாக்ஸ் ஒரு ஐடியாலேருந்து ஒரு ஐடியாவாக கன்னிங்காக மாறிகிட்டே இருக்கும். கன்னிங்காக இருந்தால் நீங்கள் இதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் சக்சீடே ஆக முடியாது. There are 2 types of animals that are talked in management and economics, especially in behavioral economics: hedgehog and porcupine, or that is the nearest is porcupine.
and a fox. A fox is cunning, but being cunning is not going to take you far. Hedgehogங்கிறது survival. ஸோ ஒரு 3 சர்க்கிள் உங்களுக்கெல்லாம் சர்க்கிள்ஸ் இருக்கும். சப்ஜெக்டில் சொல்லி செக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் மேத்தமேட்டிக்ஸில் 10ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருப்பீங்க. 3 சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த 3த்துக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன், இஃப் A, B, C are 3 sets and intersect each other, A intersection B intersection C is a very small area. செட் தியரியை நீங்கள் 10ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருப்பீங்க. இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கான்செப்டை ரொம்ப கிளியராக யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுக்கப்பட்டது. 3 செட்டு வச்சுக்கோங்க, ஏபிசி. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 3 சர்க்கிளும் மீட் ஆகுதுங்கிறது ஒரு சின்ன ஏரியா. அந்த சின்ன ஏரியா தான் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் சக்சீட் ஆகிறதுக்கான ஏரியா. என்ன 3 செட்? தி இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 சர்க்கிள்ஸ் is very important. There are 3 sets. What are these 3 sets? 1, what can you be the best in the world? What are you deeply passionate about? எது உங்களுக்கு deeply passionate-ஆக இருக்கீங்க? 3வது, இதிலேருந்து எப்படி எக்கனாமிக் வேல்யூ டெவலப் பண்ணுவீங்க? வாட் டிரைவ்ஸ் யுவர் எக்கனாமிக் இன்ஜின்? இதிலேருந்து ப்ராஃபிட் எப்படி கொண்டு வருவீங்க? ப்ராஃபிட் டர்ட்டி வேர்டு இல்லை. ப்ராஃபிட் இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப் சர்வைவே ஆகாது, பேர்ன் அவுட் ஆகிடும். இன்னைக்கு பைஜூஸ் தடமாறிட்டுருக்கு, ஜொமாட்டோ தடமாறிட்டுருக்கு, ஓலா தடமாறிட்டுருச்சு. ஏன்னா 3வது சர்க்கிள் இல்லை. தெர் இஸ் நோ வே ஓலா இஸ் கோயிங் டு பி ப்ராஃபிட்டபிள். There is no way Oyo is going to be profitable. There is no profitability for Zomato or Swiggy. 3 சர்க்கிளும் இம்பார்ட்டண்ட். முதல் சர்க்கிள் உலகத்திலேயே நீங்கள் எது ரொம்ப சிறந்து செய்வீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது உங்களுக்கு எதில் டீப் பேஷன் இருக்குங்கிறது. 3வது, இதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிப்பீங்கன்னு. ஏன்னா பணம் சம்பாதிக்கலைன்னா இப்போ கம்பெனி ரொம்ப நாளைக்கு தாங்காது, இழுத்து மூடுற மாதிரி நிலைமை வந்துடும். இன்றைக்கி ஜொமாட்டோ ப்ராஃபிட்டபிள் இல்லை, ஓலா ப்ராஃபிட்டபிள் இல்லை, ஓயோ ப்ராஃபிட்டபிள் இல்லை, பைஜூஸ் ப்ராஃபிட்டபிள் இல்லை. சர்வைவலுக்கே தடமாறிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்தால் தான் தெரியும், பல ஆயிரம் பேரை வேலையை விட்டு அமைச்சிட்ருக்காங்க. ஏன்னா 3வது சர்க்கிளை அவங்க கண்டுக்கல. வாழ்க்கையில் தட் இஸ் இன் லைஃப், இஃப் யூ வாண்ட் டு பி an entrepreneur, இட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு டூ. அதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஒரு ஸ்டீப் மலை, உங்களை சுற்றி நிறைய மலை இருக்குது. இந்த மலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை உருட்டி உருட்டி நீங்கள் மேலே எடுத்துன்னு போனால் எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அப் டு இட், டோன்ட் பிக் இட். இட்ஸ் லைக் டேக்கிங் அ பிக் ரவுண்ட் போல்டர் ஆஃப் ஸ்டோன் அண்ட் புஷிங் இட் அப் a hill. You are surrounded by hills. Imagine a large boulder. From the top to bottom is very easy. To push it up from the bottom to the top is next impossible. You are engineers, you will calculate the energy required. That is the energy that is required to succeed in a startup and change the world. ஒரு பெரிய பாறாங்கல்ல உருட்டியோ தள்ளியோ புஷ் பண்ணியோ கீழே இந்த மலை மேலே வரைக்கும் தள்ளுறது தான் ஒரு ஆண்டர்ப்ரனரோட வேலை. அது பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உலகத்தில் ஒரு வீட்லேயும் அவங்க பேர் பேசப்படுறது. This is why in every household their name is taken. இதனால தான் நீங்கள் ரத்தன் டாட்டாவை பற்றி பேசுகிறீங்க. There is another great myth. ஒரு ஆண்டர்ப்ரனரி ரொம்ப யங்காக இருந்தால் சக்சீட் ஆகிடுவாங்க. தவறு. No entrepreneur succeeds very young. The average age at which an entrepreneur succeeds is 45. 45 வயசில் தான் ஒரு ஆண்டர்ப்ரனர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இது அமெரிக்காவில் எடுத்த ஒரு ஆவரேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ட்ரூ. ஸோ 22லேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டப்படுறது ரெடியாக இருந்தால் தான் இந்த துறையை தொடணும். 23 வருஷம் மெனக்கெட ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பில் கேட்ஸ் கேவ் அப் ஹிஸ் டிகிரி, நாட் ஈஸி டு டூ. ஸ்டீவ் ஜாப்ஸ் கேவ் அப் ஹிஸ் டிகிரி. Asim Premji of Wipro gave up his degree because it was a struggling vanaspati manufacturing. It was not a software company which he inherited. He made it a software company. He had to drop out of Stanford. Premji நம்ம ஊர் விப்ரோ ஃபவுண்டர் ஸ்டான்ஃபர்டில் பாதியிலேயே விட்டு வந்து ஒரு வனஸ்பதி பண்ணுற கம்பெனியை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியாக மாற்றினார். An entrepreneur requires 2 great skills.
how to negotiate patiently. நெகோஷியேட் பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு வேணும் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர். கடைசியாக ஒரு பெரிய டீமில் ஒத்து போகவே போகாது. 10 பேர் 10 விஷயம் சொல்லுவாங்க. 10 பேரையும் சேர்த்து எல்லாரையும் ஒரே ஒப்பீனியன் கொண்டு வரவன் தான் ஆண்டர்ப்ரனர். An entrepreneur is a person who builds consensus over a group of people. எல்லாரையும் ஒரு சைடாக இழுக்கிறதுங்கிறது கஷ்டம். 10 பேரையும் ஒரே சைடாக இழுக்கிறதுங்கிறது தான் ஒரு ஆண்டர்ப்ரனர். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப நன்றிங்க. Because I spoke in 2 languages, I took 28 minutes. It was a great pleasure talking to you. I look forward to answering your questions. Thank you very much. So what is the best investment at this present situation? That depends on a lot of things. That depends on what is your state of life. That is, உங்களோட லைஃப்ல நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க. That is, what is your economic situation of you and your family at this point of time, and how much risk you can take. So, that is how much capital you can afford to lose. அதாவது நீங்க எவ்வளவு பணத்தை லூஸ் பண்ண தயாரா இருக்கீங்க. If you have enough gold, because gold is emergency money. தங்கங்கிறது எமர்ஜென்சி பணம். உங்கள்கிட்ட 400-500 கிராம் தங்கம் இருந்ததுன்னா, ஏன்னா தங்கம் ஒரு கஷ்டம் அவசரம்னா தங்கம் உதவுற மாதிரி ஒன்றும் உதவாது. In an emergency, nothing works like gold. So if you have 400 to 500 grams of gold, then, and if you are young with a long runway, you should definitely look at equity. That is, உங்களால் ஈக்விட்டி பார்க்கணும். பட் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை, பின்னாடி பென்ஷன் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் 50-55 வயசில் இப்போ கேரியர் முடிஞ்சிடுறது. ஸோ 50-55 வயசில் 50-55 your career is going to get over. You need to create wealth, at the same time look for a pension. The last year, 10 years, especially between 2003 and 2016 was the year of equity. 2017-18 இன்ஃப்ளேஷன் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயும் போல. In investment, you have to account for inflation. Unfortunately, we do not account for inflation. You only look at return. You also have to measure at what pace your money is losing value. இன்ஃப்ளேஷனுங்கிறது பணவீக்கம்ங்கிறது உங்கள் பணத்தோட வேல்யூ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறையிறதுங்கிறது முக்கியம். ஸோ உங்கள் ரிட்டர்ன்லேருந்து ஃப்ரம் யுவர் ரிட்டர்ன் யூ ஹவ் டு டிடக்ட் இன்ஃப்ளேஷன். அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா 2018 அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்லங்கிறது பெரிய ரிட்டர்ன் வரல. ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி கிரேட் ரிட்டர்ன்ஸ் இன் ஈக்விட்டி அன்லஸ் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் ஸ்டாக் பிக்கர். அன்லஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாக் பிக்கராக இருந்து யூ பை தி கரெக்ட் ஸ்டாக்ஸ். ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது மாதிரி ஏற்றினதே கிடையாது. இன்றைக்கி அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இது மாதிரி இருந்த லெவல் 2005. தட் இஸ் தி லெவல்ஸ் அட் விச் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் அமெரிக்கா ஆர் டுடே. The last we saw was in 2005 and it is expected to go another 0.5 to 1% up. அமெரிக்காவில் கடைசியாக இருந்த 2005 இருந்த ரேட்லேருந்து இன்னும் அரப்லேருந்து 1% ஏறும். ஸோ there is going to be a recession in America and Europe. அமெரிக்காலையும் யூரோப்லேயும் ஒரு ரெசெஷன் இருக்கும். நிறைய டெக் கம்பெனிஸில் ஆட்களை அனுப்புகிறாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்கு கூகுளில் இந்தியாவில் 453 பேரை வேலையை விட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ the equity will not be a great investment for 2 years. I rather be in debt or in gold. இப்போதைக்கு பாண்டோ இல்லை கோல்டில் இருக்கிறது பெட்டர். அன்லஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை எப்போதும் நான் மணி பேஜில் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் நீங்கள் வாங்கலைன்னா it is better to stay in debt or in gold. What about your suggestion to the government how to control this price? And for the 15 years we will totally suffer. In what strategy we are going to adapt for reducing the price? What about your ideas, sir? The price of gold is determined by the amount of dollars or any major currency that is floating. If the amount of dollars in a system increases, the price of gold increases. If the amount of dollars in the system decreases, the price of gold decreases. In terms of rupees, price was on February 10th at an all-time high. It's fallen 1,000 rupees from then on. The point being very simply is, gold is just telling you how much currency is floating, how much you are debasing the currency. In 1971, 15th August,
gold was at $36 an ounce. $36 ஒரு ounce இருந்தது 1971ல. எனக்கு 4 வயசு. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு பில் இருக்கு. என்னோட 5வது வயசுல இருந்த எங்க வீட்டுல வாங்கின தங்க பில் ஒன்று வச்சிருக்கேன். which I show in all presentations. Gold was 27 rupees 25 paisa a gram. In Parisல எங்க வீட்டுல வாங்கின பில்லு, அதாவது இங்க பிரான்ஸ் பாரிஸ் இல்ல, மெட்ராஸ்ல இருக்கிற பாரிஸ்ல போஸ் ரோட்ல வாங்கின பில், என்எஸ்சி போஸ் ரோட்ல 27 ரூபா ஒரு கிராம்னு 18 கிராம் சங்கிலி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 5500 ரூபா. இன்னொரு 18 மாசத்துல 6500 ரூபாய்க்கு போயிடும். So how much money we have printed, how much money is in circulation, அதுக்கு ஒரு indication. As far as my suggestion to the Indian government, though I have been saying this and I am not very popular, is there are two types of taxations. There is a direct tax and there is an indirect tax. Direct taxங்கிறது வந்து நேர்முகமான வரி. that is நேர்முகமான வரினா நானே போய் பேங்க்ல கட்டுறது. அது வந்து in my case it is income tax. Indirect taxங்கிறது நீங்க GST, customs, excise duty இதெல்லாம் கட்டுறது. Unfortunately, this government believes lower income tax and higher indirect taxes is good for the country. It is not. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று பாகிஸ்தான், நம்மளுக்கு பாகிஸ்தானை திட்டத்துக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இன்ஃபேக்ட் 1971 வார்ல எங்க அப்பா ஒரு கார்ல நான் உட்காந்துட்டு இருக்கிற போட்டோல கிரஷ் பாகிஸ்தான் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. 71ல சாருக்கு தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப பாப்புலர். கிரஷ் பாகிஸ்தான் அப்படிதான் சொல்லுவாங்க, பாகிஸ்தானை கிரஷ் பண்ணுன்னு. ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு பாகிஸ்தானை திட்ட பிடிக்கும். அந்த பாகிஸ்தான்ல நேற்று 20% பெட்ரோல் விலையை ஏற்றினப்புறம் இந்தியன் ரூபால 84 ரூபா 80 பைசா பெட்ரோல். After Pakistan raised prices 20% yesterday under pressure from IMF, a country which is bankrupt. பாகிஸ்தான்ங்கிறது போண்டியான நாடு. இன்னைக்கு ஒரு லிட்டர் 84 ரூபா விலை. இன்னைக்கு நீங்க 200 நாளா 102 ரூபா 40 பைசா கொடுக்குறீங்க. You are paying 102 rupees 40 paisa. How can a common man afford to pay 18 rupees more for price of petrol just to subsidize people like me, just because we have to pay lower income tax? எங்கள மாதிரி ஆட்கள் கம்மியா டாக்ஸ் கட்டணுங்கிறதுக்காக ஒரு சாமானியன் வந்து பெட்ரோல்லையும் டீசல்லையும் 18 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிறது எந்த இடத்துலையும் நியாயம் இல்லை. இதை நான் 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். வாட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ்? நான் முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 2 கம்பெனியை கம்பேர் பண்ணி. ஒன்று பேட்டா, எங்களை மாதிரி இங்க போடுற ஷூ 5000 ரூபாய்க்கு கம்மியா ஷூவே இருக்காது, மோஸ்ட் ஆஃப் தி ஷூஸ் பேட்டால. இன்னொன்னு ரிலாக்ஸோ செருப்புன்னு 1000 ரூபாய்க்கு கம்மியா விற்கிற செருப்பு. 1000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற செருப்பு சேல்ஸ்க்கு இறங்கிட்டே போகுது. Sales of people shoes like hush puppy is continuously increasing. What does that show? The rich are doing very well, they are able to afford it, the poor are struggling. Unless அதை நீங்க மாத்தலைன்னா இந்தியன் எக்கானமிங்கிறது டர்ன் அரவுண்டே ஆகாது. கொரோனாக்கு முன் கடைசி குவார்டர் எடுத்தீங்கன்னா இந்தியாவோட growth rate 3.5. இப்போ நீங்க பார்க்குற 7% growth, லாஸ்ட் இயர் 8.76%லாம் வந்து கரோனாலே நீங்க கீழே விழுந்தப்புறம் வந்த பவுன்ஸ். திஸ் இஸ் தி ஃபால் ஆஃப்டர் கரோனா. அரவிந்த் சுப்ரமணியம் என்ன சொல்றாருன்னா 2017 to 2023 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட growth 2%. இந்த கீழே விழுந்ததையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 2%. இந்த நார்மல் growth rate ஆஃப் இந்தியா வந்து 7% grow ஆனோம். 5 வருஷமா 2% grow ஆகும். ஒரு வருஷத்துக்கு 5% அவுட்புட் கேப்னா எவ்வளவு லட்சம் கோடி நஷ்டமா இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க மிடில் கிளாஸ் மேலேயே டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அவனோட வாங்கும் தரம் இம்ப்ரூவ் ஆகலைன்னா எப்படி எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்? அந்த இம்ப்ரூவ் ஆகலைன்னா கம்பெனியோட இபிஎஸ் குறையும். கம்பெனியோட இபிஎஸ் குறைஞ்சா மார்க்கெட்டும் ஸ்டாக்னண்டா இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. So petrol price 60 rupees, 70, 80, 90, now we cross 100 rupees, above 100. But last 10 or 15 years, I have suggested the classroom also. Everybody they are having 2-wheeler and 4-wheelers or 2 or 3, each and every houses. They are going to purchase petrol from only for open market. I want to give a suggestion to you, sir. You are a good economist and you are advisor of the government. Can you fix a dual price for the petroleum products? If they want to purchase the petrol either through open market or ration shop. Okay, let me tell you. 2014ல மாண்புமிகு மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது பெட்ரோல் மேல போட்ட டாக்ஸ் 5 ரூபா. இன்னைக்கு அம்மையார் இருக்கும்போது டாக்ஸ் 30 ரூபா. அந்த 25 ரூபா குறைச்சிருக்கோம், உங்க ஃபேர் பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் கிடைக்கும்.
அந்த 25 ரூபா குறைச்சிங்கன்னா 75 ரூபாய்க்கு பெட்ரோல் போட போறீங்க. அந்த 75 ரூபா இந்த இதுக்கு இந்த பசங்க இங்கே போடுறவங்களோ இல்லை ஆட்டோக்காரனோ இல்லை அந்த லோடு வண்டி ஓட்டுறவனோ அவன் வீட்டுக்கு போய் தங்கம் வாங்க போகிறது இல்லை. இன்னும் 2 வேளை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான், இன்னும் மார்க்கெட்டில் செலவு பண்ணுவான். இதனால மார்க்கெட்டில் செலவு பண்ணால் எக்கனாமிக் மல்டிப்ளேயர் வில் கம் இன் டு பிளேஸ். When the Honorable ex-Prime Minister Manmohan Singh in economics was running the country, the central tax on diesel and petrol was 5 rupees. Today, the central tax on diesel and petrol is 30 rupees. If the tax is reduced by 25 rupees, neither you, the students, nor the auto man, nor the person who is driving an ACE is going to take that money home. You will spend it in a theater or a restaurant. He will spend it in buying 2-3 goods for his children. This will all add to the economy and it will multiply the economic multiplier. The economy will do better. Always, money in the hands of the people is far superior to money being spent by the government. ஒரு basic economic principle என்ன சொல்லுதுன்னா, மக்கள் கையில பணம் இருந்தா அது better use ஆகும் than government deciding where to spend. If it is possible to fix a dual prices, if it is possible. That is not possible, then there will be smuggling. இப்போ இந்தியாவிலேயே மேக்ஸிமம் ஸ்மகிள்டு கோல்டு. ஒரு நாளைக்கு இந்தியாவிலே 100 ஃபிளைட் துபாயில போகுது. ஒரு ஃபிளைட்ல 1000 பேர் வரான்னு வச்சுக்கோங்க, 1,00,000 பேர் துபாய்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஒரு ஆளுக்கு 2 பவுன் எடுத்துட்டு வந்தானா எவ்வளவு ஆச்சுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துட்டு வருவான், நானும் எடுத்துட்டு வருவேன், நீங்களும் எடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா 1,00,000க்கு 4 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இங்க. அவன் போய் துபாய்க்கு போயிட்டு அங்க கடையில பார்த்துட்டு 15% கம்மியா வாங்கிட்டு கழுத்துல மாட்டிட்டு தான் வருவான். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த நகை முன்னாடி இருந்தது, இந்த நகை அப்புறமா வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? The thing is your demand is very high. So same way, if you put petrol 2 prices, the guy who is selling petrol cheaper will sell it at black market and make money. That's what we were doing before 1991. The truth is, increase corporate taxes to 40%. 2014ல corporate tax பெரும் முதலாளிகள் கட்டின வரி 40%. அதை நீங்க 25% ஆக்கிட்டு நான் பெட்ரோல்ல ரேட் ஏற்றணும்னா எந்த ஒரு நியாயம்? உனக்கு பணம் பற்றாக்குறைன்னா நீ கார்பரேட் சார் பணம் பற்றாக்குறை, பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், ஏழை ஒருத்தர் இருக்கான், யார்கிட்ட காசு எடுப்பீங்க? பணக்காரன் 10 எடுப்பீங்களா, ஏழன் 10 எடுப்பீங்களா? பணக்காரன் 10 தான் எடுக்கிறது நியாயம், தர்மம், எத்திக்ஸ். வாட் இஸ் தர்மா? That when 2 people are there, there is poor and there is rich, you have to tax the rich and give relief to the poor. ஏழைகள்கிட்ட கம்மியா வாங்கணும், பணக்காரன்கிட்ட ஜாஸ்தி வாங்கணும். நீங்க என்ன பண்றீங்க? மிடில் கிளாஸ்லயும் ஏழைகிட்டையும் பணத்தை வாங்கிட்டு அம்பானிக்கும் எனக்கும் இன்க்ளூடட் என் கம்பெனிக்கும் சேர்த்து சொல்றேன் 25% வரி போடுறீங்க. ஒரு வருஷத்துல எனக்கு கோடிக்கணக்கான லாபம். அப்ப அம்மையார் என்ன சொல்? What the lady says is they will go start new factories, they will invest, therefore the country will grow. But when there is no demand, செருப்பு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, if there is nobody to buy shoes, why will I start a new factory? If there is nobody to buy biscuits, why will I set up a new factory? There is no demand, I am not going to create a new factory. So what all people have done? மக்கள் என்ன பண்றாங்க? They buy high-end cars. If you see Mercedes-Benz ஓட சேல்ஸ் இந்தியால பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது, BMW ஓட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, மாருதி ஸ்விஃப்ட், மாருதி இந்த லோ எண்ட் கார்ஸ் ஓட சேல்ஸ் எல்லாம் கம்மி ஆகுது. 2 வீலர் சேல்ஸ் பஜாஜ், ஹீரோ மோட்டார்லாம் கம்மி ஆகுது. ராயல் என்ஃபீல்டு மட்டும் ஏறுது. ஏன்? Only people with money with lower taxes are buying more wealthier product, more high-end products. The poor are not able to afford these products. The middle class is not able to afford. This cannot be sustained. Thank you, sir. Okay. What the labor is doing outside, you don't see this anymore. But when I was a child, you could see people pulling load and carrying rice bags in their shoulders. That is hard work, right? Yes. Writing a software code in Google is smart work. Wherever you are using your brain, one brain and less of your physical ability is smart work. If you are obviously you have come here to do engineering, Yes. you would have to learn levers. Trying to move a big boulder without a lever is hard work. Using a principle of lever to lift a heavy load is smart work. So lever, once man invented levers and pulleys, that became smart work. When man tried to lift heavy loads without the use of levers and pulleys, it was hard work. Thank you, sir. The Thank next you. question is, what's the piece of advice for a young entrepreneur? Get a good idea,
test that idea, find a good partner, then we will look for money. Thank you, sir. Thank you. Good afternoon, sir. Myself, Sheikh Samiruddin from Department of Aeronautical Engineering. Sir, my question is, being an entrepreneur, in your life you would have seen a lot of ups and downs. What are the ups and downs that you have seen in your life, and how you try to overcome those ups and downs being an entrepreneur? The difficulties I faced as an entrepreneur, I went bankrupt 2-3 times. So that is 3-4 வாட்டி என்கிட்ட பணமே இல்லாம நடுத்தருக்கு வந்தேன் 3-4 வாட்டி என் வாழ்க்கையில. That is the difficulties you face. But I never went to work. I continued doing what I did. So that is the worst thing that can happen to you is அடுத்த வேளை சாப்பாடு எங்கே வரும்னு தெரியாம இருக்கிறது. இல்ல அந்த மாசம் சம்பளம் எப்படி கொடுக்க போறேன். You won't know what salary you are going to face. இது நான் மட்டும் இல்ல. Even 100 years back, Tatas also faced the same problem. So இது common problem. How do you overcome it? ஹிந்தியில சொன்னோம்னா ஜுகாட். இந்த சைடு அந்த சைடு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி தான் கொடுக்கறது. So that is, you will have to have perseverance and grit. Failure பார்த்து பயந்தீங்கன்னா entrepreneurship is not for you. என்ன எல்லாம் தாங்கும் இதயமா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. Thank you.